நத்திங் பட் சம்திங் கனவுகளில் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செம்ம கதை சொல்ல போறேன். நம்ம நிறைய பேருக்கு ஒரு பெரிய கவலை உண்டு. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஆனா ஏனோ ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அல்காரிதம் நம்மள வச்சு செய்யுதுன்னு நினைச்சு வருத்தப்படுவோம். ஆனா ஒரு கிரியேட்டர் எப்படி பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு உலகமே வியக்கிற அளவுக்கு வளர்ந்தாருங்கிறது தான் இந்த கதை. இது வெறும் கதை இல்ல, உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. வெற்றியின் ரகசியம், ஒரு கிரியேட்டரின் பயணம். ஒரு கிரியேட்டர் இருந்தாராம். ஆரம்பத்துல மத்தவங்கள மாதிரியே இவரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆபத்தான வலையில மாட்டிக்கிட்டு இருந்தாரு. வீடியோ போட்டா வியூஸ் வராது, உடனே அல்காரிதம் சரியில்லைன்னு புலம்புவாரு. ஆனா அப்புறம்தான் அவருக்கு ஒரு ஞானம் பிறந்துச்சு. அல்காரிதம்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அங்க ஆடியன்ஸ் அப்படின்னு போட்டு பாருன்னு ஒரு ரகசியம் தெரிஞ்சது. மக்கள் எதை விரும்புறாங்களோ அதைத்தான் அந்த மிஷின் பிரதிபலிக்குது. அவர் எடுத்த முதல் முடிவு 1000 வீடியோ விதி. 100 வீடியோல வியூஸே வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா விடாம ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை காட்டினாரு. ஒரு நாள் எடிட்டிங் கட்டுக்கிட்டாரு, ஒரு நாள் குரல் ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கணும்னு படிச்சாரு. அவருக்கு ஒரு தீராத வெறி வந்துடுச்சு. எவ்ளோ தெரியுமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட அவர் லீவ் எடுக்கல. அவங்க அம்மா அழுதாங்க, ஆனா அவர் நான் இன்னைக்கு தூங்கினா வேற யாரோ எனக்காக உழைச்சிட்டு இருப்பான்னு வைராகியமா இருந்தாரு. அவர் எப்பவும் சாதாரண கண்டென்ட் பண்ணல. ரோட்ல போறப்ப சாதாரண மாட்டை பார்த்தா கண்டுக்க மாட்டோம், ஆனா ஒரு ஊதா நிற பசுவை பார்த்தா 5 தடவை திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி யுனிக் ஐடியாவா தேடி பிடிச்சாரு. அவர் எப்பவுமே தரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. 100 ஆவரேஜ் வீடியோ போடுறத விட ஒரு எப்பிக் வீடியோ போட்டா 5 மில்லியன் வியூஸ் அசால்ட்டா வரும்னு நம்பினாரு. வீடியோவோட ஆரம்பத்துல 10 செகண்ட் ரொம்ப முக்கியம்னு ஒரு வார்த்தை கூட வேஸ்ட் பண்ணாம செதுக்குனாரு. ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து கிளிக் பண்றாங்களோ அதை முதல்லயே கொடுத்து எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சாரு. தலைப்ப ரொம்ப கவனமா 50 எழுத்துக்குள்ள வச்சாரு. தண்ணீர் மோசம்னு சொல்லாம இதுதான் உலகத்திலேயே மிக கேவலமான தண்ணீர் அப்படின்னு தீவிரமான கருத்தை சொல்லி மக்களை கிளிக் பண்ண வச்சாரு. வந்த லாபத்தை எல்லாம் தான் பாக்கெட்ல வைக்கல, திரும்பவும் கண்டென்ட் மேலேயே முதலீடு பண்ணாரு. அவர் யாருக்காகவும் நடிக்கல, உண்மையா இருந்தாரு. ஏன்னா பொய்யான முகமுடி நீண்ட காலம் நிலைக்காதுன்னு அவருக்கு தெரியும். பழைய முறைகளை தூக்கி போட்டுட்டு அடிப்படையிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா யோசிச்சாரு. ஒரு கட்டத்துல 1100 கேமராக்களை ஒரே நேரத்துல பயன்படுத்தி உலகத்தையே மிரள வச்சாரு. எடிட்டிங்ல சலிப்பு தட்டாம இருக்க பி கேம், சி கேம் கோணங்களை மாத்தி மாத்தி பயன்படுத்தி போர் அடிக்காம பாத்துக்கிட்டாரு. வீடியோன்னு சும்மா விளையாட்டு மட்டும் இல்லாம கதாபாத்திரங்களை செதுக்குனாரு. கடைசியாக 10 கடுமையான நண்பர்கள் கிட்ட கொடுத்து வறுத்தெடுக்க சொல்லி அந்த தப்புகளை எல்லாம் திருத்திக்கிட்டாரு. இப்போ அவர் ஒரு மாபெரும் வெற்றியாளர்.